வணக்கம் நேர்களே. மாதத்தின் கடைசி நாள், இரண்டாவது நாளாக நமது சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை தழுவியது. நிஃப்டி ஒரு 28 புள்ளிகள் குறைந்து 23,918.30 முடிவடைந்திருக்கிறது. செல்லிங் ப்ரெஷரின் ஐடியை பார்த்தோன்னா அதிகமாக இருந்தது. அதுபோல் பேங்கிங் ஸ்டாக்ஸ்லேயும் அதுதான் பிடிச்சி ட்ராக் பண்ணிடுது இன்றைக்கி மார்க்கெட்டை. டிஸ்பைட் ஒரு ஃபேர்ம் ஸ்டார்ட் இன்றைக்கி காலையில் இருந்தது. நிஃப்டி ஓப்பன் 85 பாயிண்ட்ஸ் ஹையர். ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஏர்லி மொமெண்டத்துலேயே ஒரு ப்ரீஃப் கன்சாலிடேஷன் ஒரு நேரோ ரேஞ்சிலேயே போச்சு டியூரிங் த மிட் டே செஷனில். பட் க்ளோசிங்கில் ஒரு செல்லிங் இன் செகண்ட் ஆஃப் இன்ட்ராடே லோ 23,829.20 அது வரலையும் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஸோ மேலும் இந்த செகண்ட் கன்சிக்யூட்டிவ் லாஸ் அப்படிங்கிறத நம்ம இதை நோட் பண்ணிக்கலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஃபியர் காஜ்னு சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி லார்ஜ்லி ஸ்டேபிளாகவே இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப மியூட்டட் வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி 0.03% வீழ்ச்சியை தழுவியுள்ளது. இன்றைக்கி டேஸ் டிக்ளைனில் போத் பெஞ்ச்மார்க் ரிமைன் பாசிட்டிவ் இன் ஜூன் சோஃபார்னு சொல்லலாம். நிஃப்டி 50 கிட்டத்தட்ட ஒரு 1.5% ஏறி இருக்குது. சென்செக்ஸ் ஒரு 2.5% இந்த ஜூன் மாதத்தில் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக சப்போர்ட்டட் பை லோவர் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அண்ட் பாலிசி மெஷர்ஸ் ஒரு ஸ்டெபிளைசிங் த ருப்பியை வச்சதுனால ஒரு அட்ராக்டிங் ஃபாரின் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். பட் எக்ஸ்பைரி ரிலேட்டட் வாலட்டிலிட்டி இந்த ஜூன் டெரிவேட்டிவ்ஸில் ஒரு ஷார்ப் இன்ட்ராடே ஸ்விங்கை இன்னைக்கு கொடுத்ததுன்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 1613, டிக்ளைன்ஸ் 1309. ஸோ மார்க்கெட் பிரெத் எகெயின் டில்டட் இன் ஃபேவர் ஆஃப் டிக்ளைன்ஸ். ஸோ 127 பங்குகள் 52 வீக் ஹை, தென் 60 பங்குகள் 52 வீக் லோ, 106 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 86 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. மேலும் இன்றைய தினம் பிரெண்ட் க்ரூடும் ரிமைன் லோ, $75 per barrel. ஸோ சம் ரிலீஃப் ஆன் இன்ஃப்ளேஷன் கன்சர்ன் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் யூஎஸ் ஒரு இன்க்ரீசிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃபெட் ரிசர்வ் ரேட் ஹைக் லேட்டர் இன் 2026 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஸ்லைட்லி வீக்கராக இருக்குது. ஸோ ருப்பி ஸ்டில் அப்ரிஷியேட்டட் 0.32%. பட் செக்ட்ரால் ட்ரெண்டை பார்க்கும் பொழுது 11ல் 4 செக்டார் ஏறி இருக்குது. அதில் மெயினாக ரியாலிட்டி, மிட் செலக்ட், ஃபார்மா நல்ல பையிங் இருந்தது. ஃபார்மா 2வது நாளாக இருந்தது. ஐடி, மீடியா அண்ட் பிஎஸ்யூ பேங்க் ப்ராஃபிட் புக்கிங்கில் அதிகமாக வீழ்ச்சி அடைந்த துறைகள். ப்ராடர் மார்க்கெட் நீங்கள் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மிட் கேப் 0.37% ஏறி இருக்குது. ஸ்மால் கேப் மோர் தேன் 1% ஏறி இருக்குது. ஸோ மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா லைக் டைட்டன், மாருதி, அதானி என்டர்பிரைசஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா மோட்டார் எல்லாமே ஏறி இருக்குது. மெயினாக டெல்லியில் இன்றைக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த யூனியன் டெரிட்டரியில் ஈவியை கம்ப்ளீட்டாக கொண்டு வராங்க பை 2028. ஸோ அதனால் எல்லா 2 வீலர் ஈவிக்கெலாம் சப்சிடரி, காருக்கு சப்சிடரி, அதுமாரி நிறைய விஷயங்கள் சொன்னதுனால அந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு மொமெண்டம் இருந்தது. மறுபுறம் வீழ்ச்சி அடைந்ததில் ஏஷியர் மோட்டார், இன்ஃபோசிஸ், டாடா கன்சியூமர், டிசிஎஸ், விப்ரோ அதெல்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இன்ஃபோசிஸ் அவங்க டிவிடெண்ட் வந்திருக்கு 25 ரூபா பர் ஷேர். அதுபோல் மறுபுறம் தங்கம் பார்த்தோன்னா ஹை வாலட்டைல் டுடே இறங்கினது, மறுபடியும் ஒரு 400 பாயிண்ட் ஏறினது. இப்போ 198 பாயிண்ட் அதிகரித்து 1,42,000. வெள்ளி 5,444 ரூபாய் அதிகரித்து 2,24,000. குரூடாயில் 45 ரூபாய் அதிகரித்து 6,770 விநியமாகிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், தென் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி ஒரு 8.37%. அத்தர் எனர்ஜி ரெக்கார்ட் ஹை ஆஃப்டர் இந்த டெல்லி இவி பாலிசி, அதுதான் ஒரு இன்சென்டிவ் ஃபார் இவி பர்ச்சேஸ் கொடுத்ததுனால ஸோ அந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸட்ரா எல்லாமே ஒரு நல்ல ஒரு மொமெண்டத்தை கொடுத்தது. அதுபோல் ஷில்பா மெடிக்கேர் 4.3%, அவங்களுடைய பயாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட்டு.
தென் சுஸ்லான் 3% ஏறி இருக்கு இன்னைக்கு. ஸோ 105 மெகாவாட் அவங்க விண்ட் டர்பின் ஆர்டர் ஃப்ரம் சன்சியூர் எனர்ஜிலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த கமர்ஷியல் ரோல் அவுட் ஆஃப் $175 அப்படிங்கிற மாதிரி. ஸோ த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் டர்பைன் பிளாட்ஃபார்ம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன் இந்த ஏஷியாலே சொல்லலாம். அதுபோல் அதானி போர்ட்டும் அட்வான்ஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தவரை மந்த்லி செட்டில்மெண்ட் வாலட்டிலிட்டியை நிஃப்டி சந்தித்தது. நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் வால்யூம். நிஃப்டியை பொறுத்தவரை நாளை தினம் 23,851 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, அதுபோல் மேலே 23,946 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி 24,039 என்ற புள்ளிகளை கடந்தால் கம்ப்ளீட்டாக ஷார்ட் கவரிங் வரும். அதுலேருந்து ஒரு 250 பாயிண்ட் ஏறும். நோட் பண்ணி வச்சுங்க. 24,039. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.